வணக்கம். போதை மருந்து கடத்தல் கும்பலுக்கும் திமுகவிற்கும் நேரடியான சம்பந்தம் இருப்பதன் காரணமாகத்தான் வரிசையாக திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் போதை மருந்து கடத்தல் வழக்கில் கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்றும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தில் போதை மருந்து அபார வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் தற்பொழுது ஆதாரத்துடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுகவை சேர்ந்தவர் என தெரிய வந்திருக்கும் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் கட்சியிலிருந்தும் அடிப்படை பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அவருக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆகிவிடுமா? இத்தனை ஆண்டுகள் எதற்காக அவரை கண்காணிக்கவில்லை? அவரது பெயரில் பல வழக்குகள் இருந்த போதிலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற பல்வேறு விதமான கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வழியாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு பல லட்சம் மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தப்பட்டதாக தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்துதான் சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கீழாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட பொழுது சந்தேகத்துக்கு இடமான வகையில் கையும் களவுமாக தற்பொழுது 2 நபர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவரிடம் 5 கிலோ 970 கிராம் கொண்ட உயர் ரக போதைப் பொருட்கள் இருந்ததாகவும் இதன் மதிப்பு பல கோடி ரூபாய் விலை போகும் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சுமார் 3 நபர்கள் கைப்பற்றப்பட்ட போதை மருந்துகளின் மதிப்பு 70 கோடி என்றும் இவைகள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதற்காகத்தான் ராமநாதபுரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் 3 நபர்களும் திமுகவை சார்ந்தவர்கள் என்றும் தற்பொழுது தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் மூலமாக போதை மருந்துகளை விற்பனை செய்வதாகவும் இதன் மூலமாக கோபாலபுரத்திற்கு பல கோடி வருமானம் வருவதாகவும் ஒரு பக்கம் அரசாங்கம் மதுபானங்களை விற்பனை செய்தால் மறுபக்கம் கள்ளச்சாராயம், போதை மருந்து, கஞ்சா போன்றவைகளை விற்று கோபாலபுரத்தின் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். உண்மையில் இந்த கும்பலுக்கும் யார் இருக்கிறார் என்று காவல்துறையினரும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் தீவிரமான விசாரணை நடத்தினால் உதயநிதி அல்லது ஸ்டாலின் அவர்களை சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். திமுகவிற்கும் போதை மருந்துக்கும் இதன் மூலமாக நேரடி தொடர்பு இருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.